வணக்கம். இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கர்மா, சஞ்சித கர்மா, ஆகாமிய கர்மா, பிராப்த கர்மா எல்லாம் என்னோடய கர்மா. நான் என்னோடய கர்மாவால் தான் நான் இங்கே பிறந்திருக்கேன். என் கர்மாவால் தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். கர்மாவால் தான் நான் இந்த நிலைக்கு ஆளானேன் அப்படின்னு நம்ம சொல்கிற அந்த கர்மா எப்படி டிசைன் பண்ணப்படுது, எப்படி வகைப்படுத்தப்படுது, அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுது, அதோட விளைவு என்ன இருக்கும், நிஜமாகவே கர்மானா நமக்கு கஷ்டம்தான் தருதா அப்படின்னு ஒரு சின்ன அதை பற்றி ஒரு தெரிஞ்சுக்கலாம். இப்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் இங்கே இருக்கேன். இப்போது நான் ரைட் நவ் இங்கே பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா? இது பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ என்கிட்ட சஞ்சித கர்மா என்ன இருக்குது, பிராப்த கர்மா என்ன இருக்குது, ஆகாமிய கர்மா என்ன இருக்குதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, என்னோடய சஞ்சித கர்மானா இது வரைக்கும் நான் எடுத்த பிறவி மொத்தோட கர்மா தான் சஞ்சித கர்மா. அது எங்கே இருக்குன்னா, ஈசன் சிவன்கிட்ட இருக்கும். அந்த ஃபைல் அங்கே இருக்கும். ஓகே. அப்புறம் வந்து பிராப்த கர்மா அப்படிங்கிறது என்னென்னா, அந்த சஞ்சித கர்மாவிலேருந்து எவ்வளோ இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அந்த கர்மாவில் ஒரு நான் இப்போ வந்துருக்கேன்ல, அதனால் வந்து எனக்கு வந்து ஒரு 10% இருக்குது. 90% நான் கரைச்சிட்டேன். கர்மாவை கழிச்சு வச்சுருக்கேன். 10% இருக்குது. அதில் 10% ரொம்ப கஷ்டமான கர்மா வச்சுருக்கேன். அதனால் ஒரு 2% வந்து எடுத்து இந்த பிறவியை பிறந்து வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள். நீங்களும் அதே மாதிரி புரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த 2% எடுத்து அந்த 2%க்குரிய கர்மாவை கழிக்கிறதுக்கு எந்த உடல் சரியாக இருக்கும், எந்த நாடு சரியாக இருக்கும், என் அப்பா அம்மா சரியாக இருக்கும், எந்த சூழ்நிலை சரியாக இருக்கும், யார் அந்த கர்மாவுக்கு உதவி பண்ணுவாங்க, யார் அந்த அது உதவி பண்ணுற மனிதர்கள், அந்த கர்மாவுக்கு துன்பம் கொடுக்குற மனிதர்கள், அந்த கர்மாவில் உள்ள டிசைன் இருக்கும்ல, அதெல்லாம் யார் யார் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ப்ரீவில் மேலே பார்த்து அந்த சோல் ட்ரீ வந்து ஃபார்ம் பண்ணி சேம் டைமில் இங்கே பிறந்துடுறோம். இப்போ எனக்கு வந்து ஒருத்தர் வந்து இந்த கீழே பிறந்து அந்த ஆகாமிய கர்மாவில் வந்து பிராப்த கர்மாவில் வந்து கொஞ்சம் ஒரு 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 ஆக்சிடெண்ட் ஒருத்தர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அவர் வந்து பிறக்காமல் வந்தால் எப்படிங்க ஆக்சிடெண்ட் நடக்கும்? ஸோ எல்லாம் சேர்த்து தான் எனக்கு யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி அவங்களோட இந்த மாதிரி ஒரு சோல் ட்ரீ வந்து ப்ரீவியூ காமிச்சு அதில் வந்து நமக்கு ஆல்ரெடி எல்லாம் தெரியும். நமக்கு ஸ்டாம்ப் அடித்து என்னோடய நேம் போட்டு இதெல்லாம் பண்ணணுன்னு சொல்லி அடித்து தான் கீழே அனுப்புகிறாங்க. ஓகே, சரி. இப்போது இங்கே வந்துட்டேன். இங்கே வந்து பிறந்தாச்சு. இந்த கர்மாவை 2% அனுபவிச்சிட்ருக்கேன். இப்போது இது வந்து அந்த சஞ்சித கர்மாலேருந்து எடுத்த ஒரு பார்ட். இது பிராப்த கர்மா. இந்த பிராப்தம் என்னென்ன பிராப்தம் எனக்கு இங்கே இருக்கோ, எனக்கு 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 கொடுக்கப்பட்ட பிராப்தம் இது தான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் விதி அப்படின்னு சொல்லிக்கணும்ல அது. சரி, இதில் பண்ணும்போது நான் இதில் ஏதாவது புதுசாக என்னை வந்து ஒருத்தர் வந்து ஒரு கன்னத்தில் அடிக்கணும்னு வந்திருக்காருன்னா, நான் அதை இந்த கன்னத்தை காமிக்கலான்னு பரவாயில்ல, திரும்ப அடிக்காமல் நான் அவர்கிட்ட அப்படியே வாங்கிட்டு குனிஞ்சு போயிட்டேன்னா நான் என் கர்மாவை கழிச்சிட்டேன், எரேஸ் பண்ணிட்டேன், டெலீட் பண்ணிட்டேன். இல்லை, அவர் என்னை அடித்தோன்னே அவரை திரும்ப இந்த பக்கம் கன்னத்தில் 2 அடி அடித்து திரும்ப அவர் மண்டையை உடச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, இங்கே ஆகாமிய கர்மா ரெஸ்டோர் ஆயிடுச்சு. 2% கழிக்க வந்ததில் இங்கே 1% அதுக்கு என்ன நான் செஞ்சதுக்கு என்ன பர்சன்டேஜோ அது என் ப்ளஸில் எனக்கு சேர்ந்துடும். இது மாதிரி எல்லாம். அப்போ நான் வந்து இங்கே 2% வந்து கழிக்க வந்துட்டு 2ஐயும் மைனஸ் பண்ணி டேலி பண்ணுறேன்னா, இல்லை இங்கேருந்து ஒரு 1.5% இல்லை வந்து 5% திரும்ப எடுத்துகிட்டு சூழ உடல் மூலம் அந்த உடல் விட்ட பிறகு அந்த ஸ்தூல உடல் விட்டுட்டு சூழ உடல் மூலம் சூட்சும உலகத்துக்கு போய் சூழல்ன்றணும் சூட்சும உடல் மூலம் சூட்சும உலகத்துக்கு போய் அந்த சூட்சும உலகத்தில் வந்து டேலி பண்ணுவாங்க. அங்கே தான் டேலியே பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன், என்ன செஞ்சுருக்கேன், அதெல்லாம் பண்ணி ஓகே நீங்கள் வந்து கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி அந்த சூட்சும உலகத்துலேயே கொஞ்ச நாள் நான் ஃப்ரீயாக இருக்கேன், ஆசுவாசப்படுத்துகிறேன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கேன்.
உடனே எனக்கு வந்து அடுத்து இப்போ நான் ஏற்கனவே 5% எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா 2% கழிக்க வந்தது 5 ஆகிட்டேன். ஏற்கனவே வந்து அங்கே வந்து 10ல் 2% வந்து கழிக்கணும்னு அங்கே 8 வச்சுருந்தேன் மிச்சம். அப்புறம் 8 + 5 திரும்ப கொண்டு போயிட்டேன். 13 ஆயிடுச்சு திரும்ப. இப்போ 13% வந்து எங்கள் சஞ்சித கர்மா ஈஸ்வரனோட ஃபைலில் திரும்ப ஃபார்ம் ஆயிரும். திரும்ப அதை நான் எடுத்து பார்க்குறதுக்கு திரும்ப பிறவி எடுத்து திரும்ப வரணும். ஸோ இதே மாதிரி இந்த ஸ்தூல உடலை விடுறது, திரும்ப சூட்சும உடலில் பயணிக்கிறது, திரும்ப அந்த காரண சரீரத்தில் போய் அந்த சஞ்சித கர்மா ஃபார்ம் ஆகி இருக்கும். எப்போ இது வந்து அந்த 10% வச்சுருந்தேன்ல, ஆமாம் 10% தான் மிச்சம் வச்சுருந்தேன், அதை ஃபுல்லாக டேலி பண்ணி கழிக்கிறேனோ அப்போ என்னோடய சஞ்சித கர்மாவும் 0 ஆயிரும், பிராப்த கர்மா 0 ஆயிரும், ஆகாமிய கர்மா 0 ஆயிரும். ஓகே ஃபைன். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஈஸ்வர தத்துவம் அந்த சிவன் அந்த இதில் என்னோடய ஃபைலை எடுத்து பார்க்கும்போது என்னோடய நேமில் இந்த சோலுக்கு வந்து நெல் அப்படின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகே ஃபைன். அப்போ இந்த இடத்துல நான் காரண சரீரத்தையும் அந்த சூழலுடலில் அள்ளி விட்டு வந்திருப்போம், சூட்சும சரீரமும் கரைஞ்சி போய் நான் காரண சரீரத்துக்கு தான் அந்த தானே என்ட்ரி ஆகும்போது தானே இந்த இதை பார்த்துருப்பேன். இதை பார்த்தோன்னே ஓகே நீங்கள் ஃபைன் நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி விட்ருவாங்க. இந்த காரண சரீரம் மேலே போகும்போது தான் அதுக்கடுத்து தான் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இதிலெல்லாம் நம்ம சமாதி நிறைய பழகி வச்சுருப்போம். அதுக்கப்புறம் தான் துரியம் துரியாதீதம் அதீதம், அப்புறமா அதைத்தான் சூரிய சந்திரமண்டலம் தாண்டி நட்சத்திரங்கள்லாம் தாண்டி வெட்ட வெளி போய் வெட்ட வெளியிலேருந்து அதையும் தாண்டி போய் அருட்பெரும் ஜோதி மாதிரி ஜோதியில் போய் கலந்துரும். இதுதான் பிரம்மம், நானும் அதுவும் ஒன்று, பிரபஞ்சமும் நானும் ஒன்றுன்னு கலந்துரும். ஸோ இந்த கர்மாவில் நம்ம எதுக்காண்டி கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வழியும் நமக்கு ஒரு லெசன். அந்த வழி அந்த கர்மாங்கிறது இப்போ சொல்லுங்கள், நல்லதா கெட்டதா? என்ன கேட்டால் நல்லது தான். அந்த கர்மா மட்டும் இல்லைன்னா இங்கே குறையிறதுக்கும் வாய்ப்பு இல்லை, இந்த 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 இடத்த விட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஸோ எல்லாமே கடவுள் வந்து ப்ரிப்பேராக நமக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு குழந்த இங்கே பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடியே தாய்ப்பால் வச்ச இறைவன், அதுக்கு பசிக்கும் தெரிஞ்சு அதே வெளியே வந்தாலே பசிக்கும் தெரிஞ்சு வச்ச இறைவன் நமக்கு அடுத்து என்னெல்லாம் பண்ணுவோம் என்னெல்லாம் செய்வோங்கிற தெரியாமையாக இருக்கும். ஸோ இந்த கருணை கொண்ட இந்த பிரபஞ்சம் நமக்கு என்றுமே நன்மை தான் தருங்கிற ஒரு பிலீஃப் சிஸ்டத்தை ஆன் பண்ணால் மட்டும்தான் அது கொடுக்குற இன்புட்டையும் நம்ம உள்வாங்கிட்டு நம்மளால் அதுக்கு எதிர்வினை வந்து முரண்பாடு இல்லாமல் ஒத்திசைவோடு இணைந்து நம்ம அதோட வழியில் பயணிக்க முடியும். இந்த என்ன சொல்கிறது, இந்த 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 ஏதோ பேசுனதை சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேனே. அந்த சூட்சும உடல்னு சொல்கிறோம்ல, இந்த சூட்சும உடல் இந்த ஸ்தூல உடலுக்கு நமக்கு ஏன் இவ்வளோ சக்தி கொடுத்துருக்காங்க? நான் அடிக்கடி ஒரு கேள்வி கேட்பேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது, ஜன்னலை திறந்தா பிள்ளையார். அதுகிட்ட போய் நீ இப்போ எப்படி உட்காந்துருக்க, நீ என்ன பண்ணுற, நீ தியானம் பண்ணுறியா, எங்கே உன் உருவத்தை காட்டு, நிஜமான உருவத்தை காட்டு, இப்படின்னு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஒரு நாள் திடீர்னு உள்ளேருந்து ஒரு டபால்னு ஒரு ஆன்சர் வந்துச்சு. நான் இப்படி காமிச்சு நிஜமாக உருவத்தை காமிச்சேன்னா முதல்ல உன் கண் இருக்குமா, முதல்ல நீ இருப்பியா, ஒன்று எரிஞ்சு சாம்பலாக போயிடுவேன், இல்லை தெரித்து ஒரு செல்லாக ஓடிடுவேன், இல்லைன்னா வெடித்து மூளை செதறி எல்லாம் போய் இது போயிடுவேன், இல்லை கண் போயிடும், எப்படி என்னை பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நானே விட்டேன். உடனே அடுத்து எனக்கு ஒரு ப்ரூஃப் காமிக்கிறாங்க. ஒருத்தர் இதே மாதிரி பேசியிருக்காரு. ஏன் அப்படின்னா, சரஸ்வதி அவர் வந்து இந்த மாதிரி பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக பிரத்தி எடுத்து அந்த மந்திரம் அந்த இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாராம். அந்த அந்த சரஸ்வதியோட படத்துலேருந்து ஒரு மஞ்சள் ஒளி வந்து அப்போவே அதை பார்த்து டைன்னு சுற்றி மலை ஓட விழுந்துட்டாராம். இத்தினோன்னு வந்த ஒரு புகை மாதிரி, ஒரு பத்திலேருந்து ஒரு புகை வரும்ல, அது மாதிரி வந்த ஒரு மஞ்சள் ஒளிக்கே அவர் மயக்கம் போட்டு டபக்குன்னு விழுந்துட்டாருன்னா, நிஜமாகவே கண்ணு முன்னாடி பிரத்யட்சமாக இறைவன் வந்தால் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். நான் பாட்டுக்கு விளையாடுத்தனமா எனக்கு முன்னாடி காட்சி கொடுன்னு சிவனை 1008 தடவை கேட்டதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எனக்கே இப்போ அண்ட பகிரண்டமாக சிரிப்பு வருது. ஆத்தி எவ்வளோ பெரிய வேலை செய்ய வந்திருக்கோம் அப்படின்ட்டு. ஒரு சிறுபிள்ளைத்தனமாக எல்லாருக்கும் காட்சி கொடுத்தாங்களே, அப்போ எனக்கும் கொடு அப்படின்னு கேட்டது வந்து எல்லாத்துக்கும் சாக்லேட் கொடுக்குறீங்க எனக்கும் கொடுங்க கேட்குற மாதிரி ஆகி போச்சுன்னு இப்போ தான் புரியுது. ஸோ அந்த ஸ்தூல உடலுக்கு வந்து இவ்வளோ கெப்பாசிட்டி தான் இருக்குது. அப்போ சூட்சும உடல் உங்களுக்கு ஏன் கொடுத்துருக்காங்க இவ்வளோன்னா, நம்ம சந்திரனுக்கும் போகிறோம், சூரியனுக்கும் போகிறோம், நட்சத்திரங்களுக்கும் போகிறோம், அண்டம்லாம் போகிறோம் அப்படின்னா அந்த ஒளியை கெப்பாசிட்டி தாங்குகிற அளவுக்கு அந்த ஸ்தூல உடல் இருக்கணும். அதனால தான் அதுக்கு சக்தி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சொன்னேன்னா, அது எவ்வளோ ஸ்பீடாக எவ்வளோ பவர்ஃபுல்லோட எவ்வளோ ஒளி ஆண்டுகள் தாண்டி போகிறதெல்லாம் எவ்வளோ அழகாக போகுது.
இன்னும் சொல்லப்போனால் நம்ம அந்த உடலை வச்சுக்கிட்டு தான் நம்ம சூரியன்ட்டே போகிறோம். ஆத்மாங்கிறது சூரியகாந்தம் தானே. அப்போ ஆத்மாங்கிறது அதுலேருந்து இருக்குது. அது ஒரு தங்க வடிவ ஒ வடிவத்தில் இருக்குது. பார்த்திங்களா, நம்ம இந்த படத்தில் இருக்க மாதிரி அந்த உடல் வந்து தங்க வடிவத்தில் தான் இருக்கும். ஒரு மனிதன் தங்க உடல் எடுக்கும்போது மட்டும்தான் அவன் வந்து அந்த சூழ உடலோட அனுபவத்தை பெறதுக்கும் அனுபூதி அடையிறதுக்கு இருக்கும். அவங்க கண்டிப்பாக ஹாஸ்டல் ட்ராவல் பண்ணுறதுக்குரிய கெப்பாசிட்டி அதெல்லாம் உணர்ந்திருப்பாங்க, அனுபவம் பெற்றிருப்பாங்க. காரண சரீரம் தான் அந்த ஒளி உடலாகவே மாறிடுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு காரண சரீரம் எடுத்து போய் ஒளி உடலாக மாறல. நம்ம வந்து அனுபவம் தான் இருக்குது. உண்மையை நான் ஒளி உடலாக மாறினோன்னா இது மாதிரி பேச முடியுமா என்ன? வள்ளலார் வந்து கான்சியஸ் தான். ஒளி உடலே எடுத்துட்டோன்னா அது கான்சியஸ் தான். மேலே எல்லாமே கான்சியஸில் தான் இருக்குது. அதனால தான் ஒளி உடலே இருக்குங்கிறதையே நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அப்போ எது பார்க்குது ஒளி உடலாக இருக்குங்கிறத? கான்சியஸ். இந்த இந்த மேலே இருக்க அனைத்துமே கான்சியஸில் தான் இருக்குது. இந்த அவங்க சொன்ன விதிகள், அந்த சொர்க்கங்கள், நரகங்கள் எல்லாமே கான்சியஸில் தான் இருக்குது. நீங்கள் கான்சியஸ் வழியாக பார்க்கும்போது மட்டும்தான் நான் சொல்கிற இந்த நிலைகள்லாம் புரியும். நீங்கள் நார்மல் கண்ணை வச்சோ இல்லை ஒன்றும் இல்லை 3ஆம் கண்ணை வச்சே நீங்கள் பார்த்தா கூட அந்த கான்சியஸ் மூலமாக தான் பார்க்க முடியும். நார்மல் கண்ணை மூடினோடனே நம்ம நெற்றிக்கண் திறந்து நெற்றிக்கண் வழியாக நம்ம தேர்ட் ஐ வழியாக தான் நம்ம கான்சியஸை வந்து பார்க்குறோம். ஸோ அகவழி பயணத்துக்கு சூலம் அந்த மாதிரி பயணத்துக்கு வந்து எந்த கண் தேவைப்படுதுன்னா நமக்கு எந்த கண்ணில் பார்ப்போம்? தேர்ட் ஐ மூலம் தான் பார்ப்போம். அப்போ அகக்கண்ணில் பார்க்குற ஒர்க்கு கிடையாது. அது புறக்கண்ணுத்தன்மையை பார்க்கறதுக்குரிய கண் தான். சரிங்களா? அதே மாதிரி இந்த பிடதி கண் கூட இருக்குது. அந்த பிடதியில் ஒரு கண் இருக்குது. அது கூட பார்க்கும் சில இதெல்லாம். அதெல்லாம் உறுப்புகள் பார்க்குறதுக்கா இல்லை இந்த எண்டோக்ரைன் சிஸ்டம் நாளமில்லா சுரப்பிகளை பார்க்குறதுக்கா என்னென்னு தெரியல. இருந்தாலும் அந்த வண்ணம் அது ஒரு கண். எப்படி நம்ம பார்க்குறோம், இப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது பின்னாடி ஒருத்தர் நம்மளை பார்க்குறாருங்கிறத நம்ம எப்படி வச்சு பார்க்குறோம்? இங்கே இருந்த கண் வழி தான் பார்க்குறோம். இந்த உணர்வு கண்ணாக இருக்குமா என்னென்னு தெரியல. மேபி அதுக்கு உணர்வு கண்ணாக இருக்குமோ? ரைட். அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்ல நினச்சேன்? இந்த கர்மாவை வச்சு நம்ம டிசைன் பண்ணப்பட்ட விதமே வந்து என்னென்னா, நம்ம வந்து எப்படியும் இந்த உடலை விட்டு இந்த இறப்பு பிறப்பு இதுலேருந்து விடுபட்டு சுழற்சியிலேருந்து விடுபட்டு நம்ம அந்த ஒளி உடலான அந்த அந்த சூரியன் எப்படி தகன்னு மின்னுது அந்த உடலை எடுக்கணுங்கிறதுக்காண்டி தான் இவ்வளோ ப்ராசஸ் நடக்குது. அந்த மாதிரி வந்தோம், இந்த மாதிரி ஆனோம். இது பாருங்களேன், இந்த பிக்சரில் இருக்க மாதிரி ஒளி உடல்லேருந்து வந்து அப்படியே மனுஷனானோம். மனுஷன்லேருந்து திரும்பி பிக்சர் ஆகிறோம். இந்த மாதிரி தான் இது வந்து ஒரு பாதை. எங்கே நம்ம ஒரு வாட்டி வீட்டுக்கு போயிட்டு ஒரு வரும்ல அந்த பாதை. இதில் எத்தனை இந்த லேடியா ஜென்ஸான்னு தெரியல. அந்த லேடி இருக்க இடத்துல எத்தனை விலங்கு, எத்தனை மரம், எத்தனை செடி, எத்தனை இது அப்புறம் இருக்கும். அப்போல்லாம் வந்து இந்த உடல் எடுத்து போக முடியாது. இந்த மனித உடல் எடுத்தால் மட்டும்தான். எஸ்பெஷலி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்னா, இந்த 7 பிறவிகள் மட்டும்தான் இருக்குங்க. 1 2 3 4 5 6 மேபி 7 பிறவி தான். 7 பிறவியில் தான் தெரியுது. ஆனால் அந்த 7 பிறவியை பற்றி நான் இன்னொரு தடவை வீடியோ பண்ணுறேன். நான் பார்த்த 7 பிறவி எனக்கு இன்னும் அது சந்தேகமாக இருக்குது. இன்னும் உறுதியாக தெரில. அப்புறம் நான் நாய்க்குட்டியா இல்லைன்னா என்னது வேறு என்ன யானை, எனக்கு என்னெல்லாம் விலங்குகள் பிடிக்கும், அந்த டீமன்ஸ்னு சொல்கிறாங்களே அந்த விலங்குகள்லாம் பிடிக்கும். ஒருவேளை நான் அந்த பிறவியில் எடுத்துருப்பேன் நான் நினச்சிட்டு இருந்தேன் முந்தி. அப்போ இன்னும் சொன்னால் எஸ்பெஷலி இந்த பாம்பெல்லாம் பிடிக்கும்போது மேபி நான் நிறைய பாம்பு உருவம்லாம் எடுத்துருப்பேன்னு நினச்சேன். ஆனால் கடைசி பிறவி என்னோடய பிறவி காமிக்கும்போது 7 மட்டும் தான் காமிச்சாங்க. அப்போ 7 மட்டும் காமிச்சோன்னா மனித பிறவி எடுத்து வந்ததில் 7 பிறவியான்னு பார்த்தா எல்லாமே மனித பிறவியாக தான் தெரியுது. அப்போ இப்படி எனக்கு ஒன்றும் புரியல. அதை நம்ம இன்னும் அது சந்தேகத்திற்குரிய இடமாக உள்ளதா இல்லை நான் அதை பற்றி இன்னும் தெளிவாக சொல்லலை. ஆனால் பிறவி 7 தான் எனக்கு வந்துச்சு. ஒருவேளை பின்னாடிலாம் வரலையா இல்லை இதுதான் அந்த காட்சி கொடுக்கப்பட்டதா அப்படின்னு எனக்கு தெரியல. யாராவது வந்து நான் நிறைய பிறவி எடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தா தெரில. ஆனால் புத்தர் வந்து 500வது பிறவி குரங்கரசனாக இருந்தேன்னு சொல்லியிருந்தார். ஒருவேளை அவர் எப்படி எந்த கான்செப்டில் அது சொன்னாருங்கிறது எனக்கு முன்னாடியும் புரியல, பின்னாடியும் புரியல. பட் உங்களுக்கு எதாவது இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இதுதான் உண்மை. ஸோ இந்த பிறவியில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா அந்த கர்மா டிசைன் பண்ணி தான் வந்திருக்கோம். அழுகாதீங்க, கெஞ்சாதீங்க, அப்புறம் வந்து ஏங்காதீங்க, அப்புறம் வந்து துடிக்காதீங்க, பற்று வச்சுக்காதீங்க. பிள்ளை மேலேயா சரி, புருஷன் மேலேயா சரி, ஏன் நாய்க்குட்டி கூட சரி, எல்லாமே தனிச்சு நில்லுங்க. தாமரை இலை தண்ணி போல் இருங்க. இங்கே எல்லாமே மாயை. டபால்னு ஒரு நாள் காணாமல் போயிடுவோம். நம்மளே இல்லாமல் போயிடுவோம். அதுக்கப்புறம் எதுக்குங்க இந்த மனத்துக்கிட்ட சொல்லி சரண்டர் ஆகி கெஞ்சுங்க. என்ன நீ இப்படி என்னை பாடாப்படுத்துகிற, நீ பண்ணுற வேலையால் தான் எனக்கு இம்புட்டு பிரச்சனை வருது, தயவுசெய்து கொஞ்சம் உதவி பண்ணு அப்படின்னு அதுகிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேளுங்க. மேபி நிஜமாகவே அது ஹெல்ப் பண்ணுன்னு நம்புகிறேன். ஸோ கொஞ்சம் முயற்சி பண்ணலாம். இந்த கர்மாங்கிறத பற்றி கொஞ்சம் ஓரளவுக்கு நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன்.
இருந்தாலும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் ஏதாவது அடுத்து ஏதாவது நம்ம இன்னும் புரிஞ்சுக்கலான்னா அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓகே.